வணக்கம் நண்பர்களே. முதலா கார் ஓட்டுறப்போ ஸ்டீரிங்க பிடிக்கிற கை நடுங்குது, கால் கிளட்ச்ல தப்பி இன்ஜின் ஆஃப் ஆகுது, பின்னாடி ஹார்ன் சத்தம், முன்னாடி டென்ஷன். அந்த ஃபீலிங்க நீங்க ஒரு முறையானாலும் சந்திச்சிருப்பீங்க இல்லையா? அப்படி இல்லனா கூட கார் ஓட்டுறதுல உங்களுக்கு சின்னதா ஒரு பயம் இருக்கும். பயம்னா ஒரு எதிரி இல்ல, அது ஒரு ஆசிரியர், டீச்சர். ஒவ்வொரு டிரைவரும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த பயத்தோட போராடி தான் கார் ஓட்ட கத்துக்கிறாங்க. ஆனா அந்த பயம் குறையணும்னா நம்ம மனசு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். கார் ஓட்டுறது வண்டிய கண்ட்ரோல் பண்றத பற்றியதல்ல, அது சூழல புரிஞ்சுணர்வது பற்றியது. உண்மையான டிரைவிங் அங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நான் கார் ஓட்ட ஆரம்பிச்ச ஒரு நாள்ல பயங்கர நெரிசல். கிளட்ச், பிரேக், கியர் எல்லாம் ஒரு ராகம் மாதிரி கலங்குது. அப்பதான் புரிஞ்சுது, கார் நம்ம கையில இல்ல, நம்ம மனசு தான் காரை ஓட்டுது. மனசு காமா இருந்த கார் ஸ்மூத். மனசு பேனிக் ஆச்சுன்னா பிரேக் கூட தவறுது. அந்த நாள்ல நான் ஒரு ட்ரிக் கத்துக்கிட்டேன். ஓட்ட ஆரம்பிக்கிற முன்னாடி மூச்ச ஸ்லோ பண்ணுங்க. ஒவ்வொரு கியர் சேஞ்சுக்கு முன்னாடியும் மனச ஸ்டெடி பண்ணுங்க. அப்புறம் கார் வேகம் வேறா ஒரு ரிதத்துல போகும். உங்க உடம்பு காரோட ஒரு பகுதியா மாறிடும். பயம்னா கார் ஓட்டுறதுல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலயும் வரும். அந்த ஸ்லோப், அந்த டர்ன், அந்த டிராஃபிக் எல்லாமே ஒரு டெஸ்ட் தான். நீங்க பயப்படாம இருக்கணும்னா இந்த 3 விஷயங்கள பயன்படுத்துங்க. 1. தூரத்த பாருங்க. முன்னாடி போற கார மட்டும் பார்க்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி 4 கார் தூரத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்க. உங்க பார்வை எவ்வளவு தூரம் போகுதோ, உங்க பிளானிங் அவ்வளவு முன்னாடியே ஆரம்பிக்கும். அப்போ திடீர்னு பிரேக் அடிக்க வேண்டிய அவசியம் வராது. பயம் குறையும். 2. ஸ்மூத் அண்ட் ஸ்டெடி. ஒவ்வொரு டர்னையும், ஒவ்வொரு பிரேக்கையும், ஒவ்வொரு கிளட்ச் ரிலீஸையும் ஸ்லோவா ஸ்டெடி ஆயிடுங்க. நீங்க கிளட்ச ஒரு வினாடி தாமதமா விடுறதால உலகம் அழிஞ்சு போகாது. ஆனா நீங்க பதட்டத்துல வேகமா விட்டா கார் ஆஃப் ஆகி டென்ஷன் இன்னும் அதிகமாகும். ஸ்லோவா இருங்க, துல்லியமா இருங்க. 3. கண்ட்ரோல் செய்யாதீங்க, ஃபீல் பண்ணுங்க. ஸ்டீரிங்க இறுக்கமா பிடிச்சு வண்டிய கண்ட்ரோல் செய்ய முயற்சி பண்ணாதீங்க. கிளட்ச் எந்த இடத்துல கடிக்குது, இன்ஜின் சத்தம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுங்க. நீங்க உங்க காரை ஒரு நண்பன் மாதிரி உணர ஆரம்பிச்சா உங்க மனசு ஆட்டோமேட்டிக்கா ஓட்ட ஆரம்பிக்கும். நீங்க பயப்படாம ஓட்டுறதுன்னா வேகமா போறதில்ல, மனச ஓட்டுறது தான். பயத்த புரிஞ்சுகிட்டு அத உங்க ஆசிரியரா மாத்திக்கிடுங்க. அந்த லெசன் கத்துக்கிட்டீங்கன்னா ரோட்லயும் வாழ்க்கையிலயும் எப்பவும் சேஃப் தான். இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க காரோட்ட அனுபவத்த கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் பல டிரைவிங் பாடங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.